வாகமன்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து எங்கே தங்கியிருக்கேன்னா, அந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த வீட்டில் தான் வந்து தங்கியிருக்கேன். தனியாக ஒரு ப்ரைவேட் ஹவுஸ் அது. ஓகேங்களா, ப்ரைவேட் வில்லான்னு கூட வச்சுக்கலாம். நான் ஏன் இந்த வீடை எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு கிச்சன் செட்டப் வேணும். ஏன்னா நான் அடிக்கடி டீ குடிப்பேன். நானே டீ போட்டு குடிப்பேன். சமைக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நானே சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன். ட்ராவலில் சமைச்சு சாப்பிட்டு போங்களேன், அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஸோ கிச்சன் செட்டப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைவேட் வில்லாவில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ப்ரைவேட்டாக வாகமனில் எடுத்துருக்குறோம். இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நான் 90s கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில் கிளைமேட், அதாவது எப்படி சொல்லலாம், அந்த மார்கழி மாதம் பனி காலத்தில் நைட்டுலாம் பனி எப்படி இறங்கும், காலைல எப்படி பனி இறங்கும். ஆனால் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற குப்பையெல்லாம் நாங்கள் தெருவில் போட்டு கொளுத்தி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு எல்லாம் கதை பேசிட்டு இருப்போம் பசங்களா. ஸோ அந்த ஞாபகத்தில் என்ன பண்ணேன்னா, இங்கே கிளைமேட் அப்படி தானே இருக்குது, அதனால் வந்து ஒரு ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ தான் ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. വലിയ കത്തി പിടിച്ച് കയറി കത്തും, അതേ ഉള്ളൂ. അര ലിറ്റർ പോയി. ஓகே, இது இப்போ தான் எரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் என்னென்னா, யாராவது ஹில்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ப்ரைவேட் வீடு எடுத்து அதில் நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நம்மளே ஒரு ப்ரைவேட்டாக நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிறதே ஒரு ப்ரைவேசி தான் தெரியுமா. அது மாதிரி வந்து இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஃபயர் கேம்பை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக இருக்கலாம். யாராவது ஹில்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு ட்ரிப்பு போங்க, சூப்பராக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.